அனைவருக்கும் வணக்கம். அரடா கணிதம் சேனல் தாங்கள் தேர்வுக்காக மேற்கொண்டு வரும் முயற்சிக்கும் பெறப்போகும் வெற்றிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. டிஇடி 2019 கேள்வியில் கேட்ட கணக்குகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த கணக்கில் பல்லுறுப்புக்கோவை சார்ந்த கணக்கு. இந்த பல்லுறுப்புக்கோவைகள் சார்ந்த கணக்குக்கு பெரும்பாலும் கேள்வியிலே அதுக்கான ஆன்சர் ஒளிஞ்சிருக்கும். இது பெரிய விஷயமாகவும் இல்லை. இதில் சின்ன விஷயத்தை மட்டும் கண்டுபிடிச்சா பெரிய விஷயத்தோட கணக்கை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு பார்ப்போம். 2 பல்லுறுப்புக்கோவைகளோட மீ போமா கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சர் x+1 x6-1 கொடுத்துருக்காங்க. ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டு மற்றொரு பல்லுறுப்புக்கோவை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்கில் எதை கொடுத்து எதை கேட்டாலும் ஒரே ஃபார்முலா தான். மீ போவா இன்ட்டு மீ போமா ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பல்லுறுப்புக்கோவை பெருக்கல் செகண்ட் பல்லுறுப்புக்கோவை. கொடுத்துருக்க மீ போவாவையும் மீ போமாவையும் பிரிக்கக்கூடாது, அவங்க 2 பேரும் பெருக்கணும். அதே மாதிரி கொடுத்துருக்க மொதல் பல்லுறுப்புக்கோவையும் 2வது பல்லுறுப்புக்கோவையும் பெருக்கணும். இதுதான் கணக்கு, ரைட்டா? இப்போ அவங்க கொடுத்துருக்க மீ போவா மீ போமா என்ன, x+1 பெருக்கல் x6-1 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பல்லுறுப்புக்கோவை என்ன, x3+1. செகண்ட் பல்லுறுப்புக்கோவை நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க, அது செகண்டுன்னே வச்சுக்குவோம், முழுசாக எழுதாமல், ரைட்டா? இப்போ இந்த x+1 என்னால் பிரிக்க முடியாது, அப்படியே தான் வச்சுக்கணும். ஆனால் x6-1 நான் என்ன செய்கிறேன்னா x³ - 1² எழுதுறேன். எழுத முடியுமா எழுத முடியாதா? அடுக்குக்கு அடுக்கு எடுத்தால் அடுக்கு 2 என்ன செய்யணும்னா பெருக்கணும். அடுக்குக்கு அடுக்கு எடுத்தால் அடுக்கு 2 என்ன செய்யணும், பெருக்கணும். இது யாரோட ஃபார்முலானா a² - b². ஒரு ஃபஸ்ட்டு லெட்டர் ஸ்கொயர்ட் மைனஸ் செகண்ட் லெட்டர் ஸ்கொயர்னா 2ஐயும் கூட்டணும் 2ஐயும் கழிக்கணும். அப்போ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா a+b இன்ட்டு a - b. ஒரு பல்லுறுப்புக்கோவையில் மொதல் ஆளும் ஸ்கொயர்டு 2வது ஆளும் ஸ்கொயர்டாக இருந்துச்சுன்னா இடையில மைனஸ் குறி இருந்தால் 2ஐயும் கூட்டணும் 2ஐயும் கழிக்கணும். எப்படி இங்கே 1 வந்து ஸ்கொயரில் எழுதிங்க, 1 மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு எந்த பவரில் வேணாலும் எழுதலாம். 1 ஒரு 2 பவரில் எழுதலாம், 1 3 பவரில் எழுதலாம். 1 எத்தனை தடவை பெருக்கலாம், நமக்கு என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா x+1 அப்படியே வச்சுக்கிறேன். என்ன செய்யணும், ஏங்கிறவங்க யார், இப்போ x3, பிங்கிறவங்க யார் 1, ஏன்னா இந்த ஸ்கொயர்டை மறந்துடணும். 2ஐயும் கூட்டணும் 2ஐயும் கழிக்கணும். இப்போ நேருக்கு நேராக கேன்சல் பண்ணலாம்னு சொன்னோன்னா இந்த x+1 x3+1 இந்த x3+1 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு செகண்ட் பல்லுறுப்புக்கோவை என்ன கிடைக்குது, x+1 x³ - 1. அது என்ன கேட்டிருக்காங்க, மற்றொரு பல்லுறுப்புக்கோவை மற்றொன்றை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ விட என்ன, x+1 x³ - 1. x+1 x³ - 1 எங்கே இருக்குன்னா x+1 x³ - 1 ஆன்சர் பி. ஆன்சர் என்ன, பி. அடுத்து சில விஷயத்தில் கேள்வியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே விட எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி கேள்வி தான் இந்த கேள்வி. 1 2 3 4 5 ஆகியவற்றின் திட்ட விளக்கம் கொடுத்துட்டாங்க. 51 52 53 54 55 ஆகியவற்றின் என்ன கேட்குறாங்கன்னா விளக்க வர்க்க சராசரி கேட்குறாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது திட்ட விளக்கம், கேட்குறது விளக்க வர்க்க சராசரி. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேருக்கு என்ன தொடர்புன்னு தெரிஞ்சுக்கணும். விளக்க வர்க்க சராசரி, விளக்க வர்க்க சராசரிங்கிறது இதில் ஃபஸ்ட் இந்த இடையில இருக்க வார்த்தை என்னென்னா வர்க்கம். அப்போ கொடுத்துருக்க திட்ட விளக்கத்தை ஸ்கொயர்டு பண்ணணும். எப்பொழுதுமே விளக்க வர்க்க சராசரி ஒன்று கேட்குறாங்கன்னா திட்ட விளக்கத்தை என்ன பண்ணணும், ஸ்கொயர்டு பண்ணணும். ஆனால் கொடுத்துருக்க திட்ட விளக்கத்துக்கே விளக்க வர்க்க சராசரி அவன் கேட்கல. 1 2 3 4 5க்கு திட்ட விளக்கம் கொடுத்துட்டு அவன் கேட்குறது என்னென்னா 51 52 53 54 55 கேட்குறாங்க. என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, திட்ட விளக்கத்தின் மதிப்பு எப்போ மாறாதுன்னா கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ என்ன செய்யாது, மதிப்பு மாறாது. இப்போ திட்ட விளக்கத்தோட மதிப்பு கூட்டினாலோ கழித்தாலோ மாறாது. இதை ஏன் இங்கே சொல்கிறீங்க, இப்போ 1லேருந்து இங்கே 51ங்கிறப்ப எத்தனையை கூட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 3 4 5. ஆனால் அவன் கொடுத்துருக்கிறது 51, அது 50 + 1. இது என்ன எழுதலாம் 50 + 2. இதை என்ன எழுதலாம்
50 + 3 இதை என்னன்னு எழுதலாம் 50 + 4 5 என்னன்னு எழுதலாம் 50 + 5. அப்போ இங்கே எல்லாமே கொடுத்துருக்க கேள்விக்கும் அடுத்த கேள்விக்குமான விடைகளில் ஒன்று எவ்வளோ கூட்டியிருக்காங்கன்னா 50 கூட்டியிருக்காங்க. எவ்வளோ கூட்டியிருக்காங்க 50 கூட்டியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன எழுதினோம், திட்ட விலக்கத்தின் மதிப்பு கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ என்ன செய்யாது, மாறாது. அப்போ இதே திட்ட விலக்கம் தான் இது வரும். இந்த திட்ட விலக்கத்தோட மதிப்பு என்ன √2. அதே திட்ட விலக்கம் தான் இந்த 50 51 52 53 54 55க்கு வரும். அப்போ விடையில் புதிய திட்ட விலக்கமும் அதே √2 தான். ஆனால் அவன் திட்ட விலக்கம் கேட்கல, கேள்வியில் என்ன கேட்டிருக்கான், விலக்க வர்க்க சராசரி கேட்டிருக்கான். விலக்க வர்க்க சராசரினா இப்போ என்ன சொன்னால், இதில் இருக்க அந்த வர்க்கம்ங்கிற வார்த்தையை பார்க்குறப்ப √2 நம்ம என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணணும். ஒரு ரூட்டை ஸ்கொயர் பண்ணோம்னா அந்த ஸ்கொயர் ரூட்டை என்ன ஆகி கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும், உள்ளே இருக்க நம்பர் அப்படியே வந்துடும். அப்போ விடை என்ன 2. விடை என்ன 2. நன்றி.